அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா ரொம்ப நாள் ஆச்சு விலாக் போட்டு, கிட்டத்தட்ட 10 days ஆகிடுச்சு. ஸோ எப்படியாச்சும் ஒரு விலாக் வந்து கொடுத்துடணுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டுருக்கு ஐலினுக்கு ஸ்கூல்லாம் சேர்த்ததுனால. இப்போ வந்து க்ரோசரிக்கு தான் வந்திருக்கோம். க்ரோசரிக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 weeks கழித்து வந்திருக்கேன். நடுவில் ஏதாவது தேவைப்பட்டாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன், அவங்க போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சிக்கன் கூட வந்து 13 dirhams தான் 1 kg. ஸோ அதுவும் வாங்கிட்டு அப்படியே ஃபிஷ் வந்து சுல்தான் இப்ராஹிம்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ் வாங்கியிருந்தோம். லாஸ்ட் வீக் கொஞ்சம் சிக்காகவும் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு மூடு இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதான் இந்த தடவை வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு க்ராசரிஸ்லாம் வச்சுட்டு நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன வாக் போகலாம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ரொம்ப நாளாக வெளியிலே போகாத மாதிரி இருந்துச்சு. சரி கீழே போயிட்டு ஒரு வாக் ஆச்சும் போகலாமேன்னு சொல்லி போயிருந்தேன். அதோட சாப்பிட்டதும் கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகுது. யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் வாக்கிங் போயிட்டுருக்கோம். அப்படியே ஐலின் குசல் வந்து ஸ்கூட்டர் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. குசலுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, எல்லோரும் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிட்டாங்க. அதுக்கடுத்து அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி வாக் போகிறதும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேட்டும் ஓகேவாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஹாட்டாக இல்லாமல். மறுநாள் மார்னிங் பார்த்திங்கன்னா அவகேடோ ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு போட்டுட்ருந்தேன். அவகேடோ ஜூஸ் குடிச்சுமே வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் நேற்றுக்கு க்ரோசரி போனப்போ வாங்கியிருந்தேன். ஸோ அதை போட்டுட்டு அப்புறம் நேற்று நைட்டு வந்து மேகி தான் வந்து செஞ்சுருந்தோம். அதோட லெஃப்ட் ஓவரும் இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சமாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு கிட்ஸ்க்கு வச்சுட்டேன். இந்த மேகி மட்டும் எப்படி எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குதுன்னு தெரியல. இங்கே வந்து இது வந்து மேகியில் இண்டோமின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். அதான் நாங்கள் எப்போதுமே வாங்குவோம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மேகி வந்து ஹெல்த்தி கிடையாது தான், கிட்ஸுக்கெலாம் வந்து அடிக்கடி வந்து கொடுக்கக்கூடாது தான். ஸோ அதனால் நான் ஒரு 2 weeks once தான் வந்து மேகிலாம் வந்து செய்வேன். அதுவுமே செய்யாமல் இருக்கலான்னு பார்த்தா எங்களுக்கே வந்து மேகி அப்பப்போ தேடும். ஸோ கண்டிப்பாக ஒரு 10 days இல்லைனா 2 weeks once வந்து கண்டிப்பாக செஞ்சிடுறது. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் அவகேடோ ஜூஸ் வந்து போட்டுக்கிட்டோம். அப்படியே கிட்ஸும் வந்து அதிலே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நோன்பு ஃபுல்லாக வந்து முருங்கைக்கீரையே வாங்கவே இல்லை. கண்டிப்பாக நோம்புலலாம் முருங்கைக்கீரை சாரெலாம் இறங்காது. ஸோ அதனால் இப்போ தான் வந்து நோன்பு முடித்து வாங்கினேன். அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அதுதான் வந்து குசல் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு. இது வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவங்க 2 பேர்த்துக்குமே. ஸோ 2 பேருமே நாங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்கி 2 days ஆகிடுச்சு. அதனால் எல்லாம் கொஞ்சம் உதிர்ந்து கொட்டுது. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா எதுவுமே அதில் வந்து வதங்கினதோ பூச்சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. குசலுக்கும் ஐலினுக்கும் நான் பார்த்து கொடுப்பேன். அதுக்கடுத்து அவங்க வந்து உருவி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து வந்து பண்ணுவோம் எப்போ கீரை வாங்கினாலும். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நான்வெஜ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இந்த முருங்கைக்கீரை சாறு மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே வந்து எப்போ க்ரோசரி போனாலும் எடுத்து கொடுத்து இந்த தடவை முருங்கைக்கீரை சாறு வை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நிறையா வந்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சிட்டு இருந்தேன். முருங்கைக்கீரை சாறு வைக்கிறது என்னமோ சிம்பிளான வேலை தான். ஆனால் அந்த கீரையை சுத்தம் பண்ணுறதும் சின்ன வெங்காயம் ஃபுல்லாக உரிக்கிறதும் அதுக்கடுத்து பூண்டு உரிக்கிறதும் இதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலை. அதனாலே வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் செய்யணுன்னா. யாராச்சும் இந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் உரித்து கொடுத்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் யாரும் இல்லை உரிக்கிறதுக்கு. ஸோ நானவே தான் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 glass தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் 2 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டுட்டு அப்புறம் ஒரு 20 கிட்ட வந்து சின்ன வெங்காயம் உரித்து வந்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஒரு 7-8 வந்து பூண்டு வந்து உரித்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இது 3மே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கொதித்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா கீரையும் வந்து நமக்கு நல்லா வந்து குக் ஆகிடும். இதில் ஆட் பண்ணியிருக்க ஒன்றுமே நமக்கு ரொம்ப வந்து ஹெல்த்தியானது தான். ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, கீரை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கோக்னட் வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கடுத்து கோக்னட் பேஸ்ட் வந்து ஊற்றிட்டு ஒரு 5 minutes வந்து மறுபடியும் வந்து ஒரு சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு கொதிக்க விட வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான சால்ட் போட்டுட்டா கீரை சாறு வந்து ரெடி ஆகிடும்.
ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு லைட்டாக திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். முருங்கைக்கீரை சாறு செஞ்சாலே ஒன்று உருளைக்கிழங்கு ஃப்ரை, இல்லை வாழைக்காய் ஃப்ரை, இல்லைனா சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி தான் வந்து சைட் டிஷ் வந்து செய்கிறது. இன்றைக்கி வந்து சிக்கனில் வந்து ஃப்ரை வேணால் சும்மா பெரட்டின மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மசாலா, சிக்கனுக்கு தேவையான சால்ட், அதுக்கடுத்து வந்து ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், அதுக்கடுத்து கரம் மசாலா, அப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் லெமன் வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் கர்டு வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு கொஞ்சம் வந்து சாஃப்ட்னஸும் கொடுக்கும், கொஞ்சம் மசாலாவும் கொஞ்சம் நிறையா ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா மசாலாவுமே ஒரு ஹாஃப் ஸ்பூன் கிட்ட தான் வந்து போட்டிருக்கேன். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு சொல்லிட்டு சில்லி பவுடரும் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து வலிச்சு விட்டுறலாம். ஆயிலும் இதுக்கு வந்து அதிகமாக போடணும்னு தேவையில்ல, கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா தண்ணி விட்டுருக்கும். நம்ம தண்ணி ஆட் பண்ணணும்லாம் தேவையில்ல, அந்த சிக்கன்லேருந்தே நிறையா தண்ணி விடும். ஸோ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டால் அந்த தண்ணிலாம் சுண்டி நமக்கு வந்து நல்லா ஒரு மசாலா மாதிரி வரும். தண்ணியை ரொம்ப சுண்ட விடாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் போதே ஆஃப் பண்ணிவிட்டேன். நமக்கு கொஞ்சம் மசாலாலாம் ஒட்டின மாதிரி நல்லா ஒரு சிக்கன் சுக்கா மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணிடலாம். சிக்கன் ஃப்ரை வேணால் ரொம்ப ஆயில் இழுக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி கீரை சாறுக்கெலாம் சேர்த்து சாப்பிடக்குள்ளே நல்லாயிருக்கும். சாப்பாடு வைக்கக்குள்ளேயும் வந்து 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. நான் தான் வைப்பேன், நீ தான் வைப்பேன்னு. அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு திங்ஸ் கொடுத்தாகணும் கண்டிப்பாக வந்து எடுத்து வந்து வைக்கிறதுக்கு. அதே மாதிரி எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றாங்களோ இல்லையோ கரெக்டாக எங்களோட உட்காந்து அங்கே உள்ள எல்லா ஐட்டம்ஸுமே பிளேட்டில் வச்சு அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஆனால் எப்படி இருந்தாலும் அவங்க கையால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கடுத்து நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு முடித்த பிறகு நாங்கள் 2 பேருமே ஆளுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து ஊட்டி விட்டுருவோம். ஸோ அப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் இந்த ஹிஜாப்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற வேலை இருந்துச்சு. இந்த ஸ்கார்ஃப் ஹேங்கர் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு வந்து பிளேஸே இல்லை கபோர்டில் அடுக்கி வைக்கிறதுக்குனா கண்டிப்பாக இது வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட இதில் வந்து 18 லூப் இருக்குது. ஸோ நிறையா நமக்கு வந்து மாட்டி விட முடியுது. நல்லா ஒரு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது நமக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணலாம் இது வாங்கி. நிறைய பேர் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன். எல்லா கபோர்ட்ஸ்லையுமே கண்டிப்பாக ஷர்ட்ஸ்லாம் மாட்டுறதுக்காக ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேஸில் நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நமக்கு ஒரே பிளேஸ்லேயே இத்தனை ஷால் வந்து நம்மளால் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியுது. அப்புறம் ஐலினுக்கு பார்த்திங்கன்னா அப்கமிங் வீக்குக்கான வீக்லி கேப்சூல் வந்து வந்துருச்சு. வீக்லி கேப்சூல்னால் அவங்களோட மேம் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது உள்ளக்க பார்த்திங்கன்னா பிடிஎஃப் மாதிரி இந்த வீக்கில் வந்து என்னென்னலாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வேர்ல்டு லாஃப்டர் டேன்னு சொல்லிட்டு May 9th வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஃபன்னியாக ஏதாவது ஃபேஸஸ் மாதிரி மாஸ்க்லாம் போட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இந்த வீக்கில் என்னென்ன ஃபோனிக் சவுண்ட், அப்புறம் நம்பர் ரைட்டிங்ஸ், அந்த மாதிரி கர்சிவ் ரைட்டிங், அப்புறம் நிறையா லிங்க்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் போய் நம்ம டச் பண்ணால் நமக்கு யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதை வச்சு நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கடுத்து சைட் வேர்ட்ஸ் இந்த வீக்குக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ், அது எல்லாமே வந்து இந்த வீக்கில் என்னென்னலாம் வந்து சொல்ல போகிறாங்களோ அது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பேரண்ட்ஸ்க்காக. ஐலினுக்கு வந்து ஸ்டேஷ்னரியில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து போயிருந்தோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா தோசை தான். ஃபஸ்ட்டு பார்ன் பார்த்திங்கன்னா ஊட்டி விட்டுட்ருக்காங்க அங்கே உட்காந்து. செகண்ட் பார்ன் பார்த்திங்கன்னா தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. தானாகவே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணி அவனாக தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். ஆனால் எப்படி இருந்தாலும் கடைசியாக நான் தான் ஊட்டி விட்டாகணும். ஸோ ஐலினுக்கு கிராஃப்ட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்டேஷனில் வாங்க போகணுன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னென்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் டேவான். ஸோ அதுக்காக வந்து ஹெல்த் ஹீரோஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, டாக்டர் மாதிரி, நியூட்ரிஷனிஸ்ட் மாதிரி, யோகா ட்ரைனர் மாதிரி, இல்லை ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மாதிரி எப்படி வேணாலும் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்ட்ராபெரி கட் அவுட் மாதிரி பண்ணி ட்ரெஸ் மாதிரி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ராபெரி செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் வந்து இந்த சார்ட்லாம் வாங்கிறதுக்காக அது ஸ்டேஷ்னரி போயிருந்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது எனக்கே. ஐலினுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்லலாம் வந்து பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். ஸோ நானே செய்வேன்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கும் சின்ன சின்ன ஒர்க்லாம் கொடுத்து அவங்கள பண்ண சொல்லிகிட்டு இருந்தேன்.
என்ன இருந்தாலும் இது அவங்களுக்கான ஒர்க் தான். அழகா செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளே எல்லாமே செய்யாமல் அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஒர்க் கொடுத்தா அவங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து செய்வாங்கன்னு சொல்லி அவங்களே பண்ண சொல்லியிருந்தேன். ஸ்ட்ராபெரியோட அவுட்கம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா கலர்ஸ்லையுமே வந்து சார்ட் கிடைக்கும். ஆனால் நம்ம ஊர்லலாம் அப்படி கிடையாது. பர்டிகுலராக ஒரு லைட்டாக ஒரு 4 கலர்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ எனக்கு இங்கே ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இந்த ஸ்ட்ராபெரி செய்கிறதுக்கு. ஒரு ரெட் சார்ட் அப்புறம் எல்லா கலர்லேயும் சார்ட் வாங்கிட்டு செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போலாம் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சன்ரைஸ் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6 தான். அதுக்கே எவ்வளோ வந்து வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு வந்து தாட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இன்னும் பெட்டராக வீடியோஸ் கொடுக்க மோட்டிவேட்டாக இருக்கும். நைட்டே பார்த்தீங்கன்னா சோஃபாவில் எடுத்து வச்சுருவேன். அவங்களோட யூனிஃபார்ம், அண்டர் கார்மெண்ட்ஸ், அதுக்கடுத்து ஐடி கார்டு, ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில்னு சொல்லிட்டு எதுவுமே காலையில் அவசரமாக தேடுற மாதிரி இல்லாமல் எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சுருவேன். அதுக்கடுத்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கு, அப்புறம் தோசை, கேரட்டு, அப்புறம் தோசை தொட்டு சாப்பிட்றதுக்காக ஜாகரியில் கீ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, பிஸ்கெட் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி. எப்போதுமே ஹஸ்பண்ட் மட்டும்தான் விட போவாங்க. பட் இன்றைக்கி கூட நானும் குசலுமே போகணும். ஏன்னா இந்த சார்ட்டை வந்து மெயினாக கேரி பண்ணிட்டு போகணுன்றதுக்காக. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.